நார்மலா நீங்க E4 வைக்கும்போது அவர் E5 வைப்பாரு. அடுத்து உங்க குதிரையை வைக்கும்போது அவரோட குதிரையை தூக்கி இந்த இடத்துல வைப்பாரு. இதுக்கப்புறம் உங்களோட பிஷப் தூக்கி இந்த இடத்துல வைப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அவரோட குதிரை எடுத்து இந்த இடத்துல வைப்பாரு. இது மாதிரி இட்டாலியன் கேம் ஓப்பனிங்பாங்க. ரெகுலரா நடக்குங்க. இதுக்கு அடுத்து தான் நீங்க இந்த ட்ராப்பை ட்ரை பண்ணணும். இந்த ஸ்டெப் வந்ததுக்கு அப்புறம் ராணிக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பை எடுத்து இங்க வச்சீங்க அப்படின்னா அவரு இதை அட்டாக் பண்றதுக்கு இதை அட்டாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அட்டாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிப்பாயை எடுத்து இந்த இடத்துல வச்சு இந்த குதிரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அவர் குதிரை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, ரிவர்ஸ்ல கொண்டு போக மாட்டாரு. அதுக்கு பதில் எங்க வைக்க வாய்ப்பு இருக்கு, இங்க வைக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த சமயத்துலதான் நீங்க ஒரு ட்ரிக் ட்ரை பண்ணணும். அதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண என்ன பண்ணணும்னா உங்க பிஷப் எடுத்து நேரா இந்த இடத்த அட்டாக் பண்ணி ராஜாக்கு செக் வைக்கணும். இப்ப ராஜா என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா ஒதுங்கி போக மாட்டாரு, நம்மள ரிட்டர்ன் அட்டாக் பண்ணத்தான் செய்வாரு. ஸோ ரிட்டர்ன் அட்டாக் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும்னா உங்க குதிரையை எடுத்து இந்த இடத்துல வச்சு ராஜாக்கு செக் கொடுக்கணும். இப்ப ராஜா எங்க போலாம், ராஜா ஒண்ணு இங்க போலாம், இல்ல இங்க போலாம், இல்ல இங்க போலாம், இல்ல இங்க போலாம், இல்ல இங்க போலாம். இந்த 5 பிளேஸ்க்கு போறாரு. நம்மளோட லக் இந்த இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அவ்வளவுதாங்க, நம்ம ட்ராப்ல அவர் மாட்டிக்கிட்டாரு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம அடுத்த மூவ் நேரா இந்த ராணியை வச்சு இந்த குதிரையை அட்டாக் பண்ணாம இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஸோ அவர் ஆப்போனன்ட் என்ன பண்ணாரு, நம்ம அட்டாக் பண்ணல அப்படிங்கனாலே அவர் புரிஞ்சிருவாரு, ஓஹோ இவன் ஏதோ ட்ரிக் பண்றான்னு புரிஞ்சுட்டு இந்த சமயத்துல அவர் என்ன பண்ணலாம், ஒன்னு இந்த இடத்துல வைக்கலாம், இதை அட்டாக் பண்ணலாம், அட்டாக் பண்ணி குதிரையை சேஃப்டி பண்ணலாம், ரெண்டாவது நம்மளையும் அட்டாக் பண்ணலாம், இது ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம கேஸ் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல போய் ராஜா ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது ரெண்டாவது கேஸ். ரெண்டுமே இல்லாம மூணாவது ஒரு கேஸ் இருக்கு. என்ன கேஸ்னா இந்த ராணி எடுத்து இங்க வைக்கலாம். இந்த 3 கேஸுமே டீட்டெயில்டா ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கேன். பட் இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் இந்த ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். என்ன பண்றாருன்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரையை வச்சு நம்மள அட்டாக் பண்ணிட்டு திரும்ப ராணிக்கு செக் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா இந்த ராணியை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுட்டு ராஜாக்கு செக் கொடுக்கணும். இப்ப என்ன பண்ணணும், ராஜா தப்பிக்க ஒரே வழி இந்த குதிரையை கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நம்மள குதிரை அட்டாக் பண்ணோம்னா செக் மேட். கேஸ் 2 and 3 வேணா நீங்க லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணிடுங்க.